2026ஆம் ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சைக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய தினம் நுண்ணறிவு வினாவில் கனவுருக்கள் மற்றும் சதுரமுகிகள் சார்ந்து வரக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை அளிப்பதற்கான அடிப்படை அம்சங்கள், கனவுருக்கள் சதுரமுகிகள் தொடர்பான அடிப்படைகளோடு மாதிரி வினாக்கள், இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். என்னுடைய வீடியோவை பார்ப்பவர்கள் கட்டாயம் என்னுடைய முகநூல் பக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவினை தாருங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் தகவலுக்குள்ள போகலாம். சரி, நாங்கள் விடயத்துக்குள்ள வரலாம். எங்களுக்கு முதலாவது கனவுரு என்றால் என்ன, சதுரமுகி என்றால் என்னங்கிறத பற்றின ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று வேணும். கணம் என்று சொல்லுவோம் நாங்கள் எதுக்குன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 என்ற ஒரு இலக்கம் இருக்குது. இதனுடைய இரண்டாவது அடுக்கு, சரிதானே, இரண்டாவது அடுக்க சொல்லுவோம் நாங்கள் அடி என்று சொல்லுவோம். 2இன் 2ஆம் அடி அல்லது 2ஆம் அடுக்கு என்று சொல்லுவோம். ரைட். அதே 2உடைய 3க்கு நாங்கள் தமிழில் என்ன சொல்லுவோம்? 2இன் கணம் என்று சொல்லுவோம். 2இன் கணம் என்று சொல்லுவோம். எனவே எங்களுக்கு இங்கே சொல்ல போற விஷயம் என்னென்றா, இந்த கணம் என்றால் 3, சரிதானே. அப்ப 3 பக்கங்கள் எங்களுக்கு தெரியக்கூடிய உருவத்துக்கு தான் நம்ம சொல்லுவோம் கனவுரு. உதாரணமாக நான் இப்படி ஒரு சதுரத்துக்கு ரன் வச்சுக்கொள்ளுங்க. இது எங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் காட்சி அளிக்குது. ஒரு பக்கம் மட்டும் காட்சி அளிச்சா இதை நாங்கள் சும்மா சதுரம் என்று சொல்லுவோம், சரிதானே. ரைட். அதே மாதிரி இந்த சதுரத்துடைய கனவுரு, சதுரம் 3 பக்கங்களும், இந்த சதுரம் எங்களுக்கு 3 பக்கங்களும் காட்சி அளிக்கக்கூடியதாக இருந்தால் நம்ம இதை கனவுரு என்று சொல்லுவோம். எனவே எல்லா பக்கங்களும் நீளம், உயரம், அகலம் எல்லாம் சமனாக இருக்கக்கூடிய கனவுரு, அதாவது சதுரமுகி என்று நம்ம சொல்லுவோம். இதான் இந்த சதுரமுகி கனவுருங்கிறத விளக்கம். அப்ப இப்ப வரக்கூடிய கேள்விகள் எங்களுக்கு 3D, அதாவது முப்பரிமாண உரு என்ற மாதிரி கேள்வி வருது. அந்த முப்பரிமாண உருவண்டா என்ன? இதுதானே அந்த முப்பரிமாண உரு. அப்போ நாங்கள் அதில் குழம்பிக்கொள்ளக்கூடாது. முப்பரிமாண உருவண்டா என்னன்றதை நாங்கள் குழம்பிக்கொள்ளக்கூடாது. முப்பரிமாண உருவங்கிறது 3 பக்கங்கள் எங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய உருவுக்கு தான் நாங்கள் முப்பரிமாண உருவன்று சொல்லுவோம். எனவே இங்கே முப்பரிமாண உருவன்று தரப்பட்டிருக்கிறது இந்த அறிகிற பகுதி. அப்போ இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் காட்டுறேன், இது ஒரு கலர், அதே மாதிரி இது ஒரு கலர், சரிதானே. அப்போ 3 பக்கங்களும் எங்களுக்கு 3 பரிமாணங்கள் வழங்குறதுனால இதை முப்பரிமாண உருவன்று நம்ம சொல்லுவோம், சரிதானே. ரைட். இதுதான் சதுரமுகி, அதே மாதிரி கனவுருங்கிறதுக்குரிய விளக்கம். ஓகே, இப்போ நாங்கள் இதில் அடிப்படை விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ கேள்வி எப்படி தருவாங்கண்டா, ஒவ்வொரு சென்டிமீட்டர் நீளம் தர அகலம் தர உயரம் 1 சென்டிமீட்டர் அளவாக உள்ள கனவுரு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அது எல்லா பக்கங்களும் நிறம் தீட்டப்பட்டிருக்கு. அதில் பின்வரக்கூடிய கேள்விக்கான விடையத்தாங்க என்று சொல்லி போட்டு, ஒரு பக்கம் நிறந்துட்டினது எத்தனை, 2 பக்கம் நிறந்துட்டின சதுரங்கள் எத்தனை இருக்குது, 3 பக்கங்கள் நிறந்துட்டின சதுரங்கள் எத்தனை இருக்கு என்ற கேள்விதான் இதில் கேட்பாங்க. ரைட். அப்போ அப்படி கேட்குற நேரம் நாங்கள் அதுக்கு விடையளிக்கிறதுக்கு எங்களுக்கு சில அடிப்படைகள் தெரிஞ்சிருக்க வேணும். என்னன்றதை பார்ப்போம். முதலாவது, ஒரு கனவுருவை தந்துட்டால், எங்களுக்கு சதுரமுகியாக இருந்தால் அந்த கனவுரு நாங்கள் இதில் பார்ப்போம். எங்களுக்கு 1 சென்டிமீட்டர், சரிதானே, ஒவ்வொரு சென்டிமீட்டர் கொண்டு அமைந்த சதுரங்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் 1, 2, 3, 4. அப்போ இதில் அதே மாதிரி இதனுடைய நீள அகலம் எல்லாமே 4 தான் வரப்போகுது, சரிதானே. 4 தான் வரப்போகுது. எனவே இதனுடைய நீளம் தர அகலம் தர உயரம் என்றது இது உயரம், இது எல்லாமே சமனாக இருந்தால் இது சதுரமுகி. அப்போ அப்படி வரக்கூடிய எண்ணிக்கை என்ன? 4 தர 4 தர 4. இதே இது 6 தந்தா 6 தர 6 தர 6. அப்போ இதை நாங்கள் பெருக்கி வரக்கூடிய விடைகள் இதில் எத்தனை சிறிய சதுரங்கள் இருக்குங்கிறதுக்கு விடையாக வரும். இப்போ நன்னாங்க 16, 16 தர 4 16 தர 4 64. எனவே இதில் இருக்கக்கூடிய சிறிய சதுரங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு 64. 16 தர 4, 6 4 24, 4 போட்டு 2 மிச்சம், 1 4 4 2 6. எனவே 64. இதில் 64 சிறிய சதுரங்கள் இருக்கி. இப்போ 6
நீளம் தர உயரம் அகலம் எல்லாம் 6 சென்டிமீட்டர் அல்லது 6 சிறிய சதுரங்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் இது 6 6 36 36 தர 6 6 6 12க்கு 2 போட்டு 6 6 36 சரி 6 6 36க்கு 6 போட்டு 3 மிச்சம் 6 3 18 3 21. எனவே இதில் வரக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை 216 நாங்கள் வரப்போகிறத என்ன செய்ய வேண்டியதான், பெருக்கி போட வேண்டியதான். இது என்ன கேள்வி, இது என்னத்துக்காக இதை பெருக்கிறேன்னு விளங்கிச்சா என்னண்டு அப்படி தந்துவிட்டு கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய சிறிய சதுரங்கள் எத்தனை என்று கேட்கலாம். அல்லது சதுரங்களை தராமல் தரவுகள் தரலாம். இப்படி அதாவது 6 சரிதானே, ஒவ்வொரு சென்டிமீட்டர் நீளம் அகலம் சமமாக உள்ள நீளம் 6 அகலம் 6 உயரம் 6 உள்ள அளவுள்ள ஒரு சதுரமுகியில ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவாக வெட்டி எடுக்கக்கூடிய சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. நீளம் 6 சென்டிமீட்டர் அகலம் 6 சென்டிமீட்டர் உயரம் 6 சென்டிமீட்டர் அளவாக உள்ள சதுரமுகி ஒன்றிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும், 6 தர 6 தர 6 பெருக்கி வாரவுடைய போடணும். அதுதான் கேள்வியாக வரும். ஓகே, அதான் அதில் பேசிக். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 3 முக்கியமான விஷயம் இருக்கி. அதை நான் 3 நிறத்தில் தரப்பட்டிருந்த ஒரு சதுரமுகியை நான் அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். முதலாவது உச்சிகள் இந்த சதுரமுகியில் எத்தனை இருக்கு பாருங்க. எத்தனை இருக்குது, மேலே 4 இருக்குது, அதே போல் கீழே 4 உச்சி வரும். சரிதான், இதைத்தான் உச்சின்னு சொல்லுவோம், இதில் கோணர். அப்போ 8 உச்சி இருக்கும். ஒரு கனவுருக்கு இப்படியான சதுரமுகியா போன்ற கனவுருக்கு 8 உச்சிகள் இருக்கும். இது உச்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதனுடைய விளிம்புகள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம விளிம்பண்டா என்ன பாருங்க. இந்த ஒரு விளிம்பு, இந்த ஒரு விளிம்பு, இந்த ஒரு விளிம்பு 4 இருக்கா, ரைட். இப்போ இதே மாதிரி அங்கால பக்கம் 4 இருக்குமா இல்லையா, இப்படி ஒன்று நல்லா பார்த்தீங்கன்றால் இப்படி ஒன்று சரிதானே. சரி, இப்படி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்படி ஒன்று இருக்கும், கீழ்ப்பக்கம் இருக்கும், 4 இருக்கும், 4 இருக்கும். இந்த 2 விளிம்பையும் சேர்க்கிற இந்த ஒருத்தர் இருப்பார், இந்த ஒருத்தர் இருப்பார். அப்போ 2 பக்கமும் 4 4 மட்டு, மேலுக்கு 2 கீழுக்கு 2, எல்லாம் எத்தனை 10, 8 2 10 2 12. எனவே விளிம்புகள் 12 விளிம்புகள் இருக்கி. முகங்கள் எத்தனை இருக்குது, இது ஒரு முகம், இது தாயக்கட்டை மாதிரி இருக்கிறதா எங்களுக்கு தெரியும். 6 முகம் இருக்கும். அப்போ 1 2 எங்களுக்கு தெரிகிறது 3. அப்போ 3 தெரியுதுண்டா, அங்கால தெரியாமல் 3 இருக்கும், மறைப்பட்டு 3 இருக்கும். அப்போ 6 முகங்கள் இருக்கும். இதை நாங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். விளிம்பு 8, விளிம்பு 12, உச்சிகள் 8, முகங்கள் 6. அப்போ இதை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், நிறந்தீட்டப்பட்டதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானே, எவ்வளவு நிறந்தீட்டப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானே, ஓகே. அப்போ நீங்கள் கவனிங்க, இதில் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட சதுரங்கள் 64. இப்போ நம்ம 4 கணக்கு பார்த்துக்கிறோம். 4 அடிப்படையில் 64, 4 தர 4 தர 4. அப்போ 64 சிறிய சதுரங்களாக இதை வெட்டி எடுக்கலாம். அதனுடைய உச்சிகள் 8 இருக்கு, அதனுடைய விளிம்புகள் 12, அதனுடைய முகங்கள் 6 இருக்கு. இப்போ எங்களுக்கு கேள்வி வரும், இப்படியானதுல கேள்வி வரும் என்னண்டா, முதலாவது கேள்வி கேட்பாங்க, 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்கள் எத்தனை இருக்கு. இதுல 3 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்ட. இப்போ இதுல நீங்க நல்லா பாருங்க, 3 பக்கம் எங்களுக்கு நிறம் தீட்டுறது எதுல மட்டும் விளங்குது, உச்சியில மட்டும்தான் விளங்குது. இந்த உச்சியில மட்டும்தான் எங்களுக்கு 3 பக்கமும் நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது விளங்கும். எனவே நாம் அதை டிரெக்டா விடையளிச்சிடலாம். இந்த 4க்கு 4 சந்தாலும் தான், 6க்கு 6 சந்தாலும் தான், எத்தனைக்கு எத்தனை என்று சந்தாலும் நாங்க 3 பக்கம் நிறந்தீட்டப்பட்டிருக்கிறது 8 என்று வேகமாக விடையளிச்சிடலாம். எங்களுக்கு உச்சிகள் எல்லாமே 3 பக்கம் தான் நிறந்தீட்டப்பட்டிருக்கும் என்றதை நாங்கள் விளங்கி கொண்டா 8 என்று விடையளிச்சிடலாம். ரைட். அடுத்தது கேட்பாங்க, 2 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்டது எத்தனை. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், விளிம்பு 12 இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்போ 12 விளிம்புலையும் நல்லா பாருங்க, இந்த 12 விளிம்புலையும் என்ன நடக்கும்டா, இந்த உச்சி போயிடும். ஒவ்வொரு விளிம்புலையும் 2 உச்சி போயிடும். அதாவது 2 சதுரம் உச்சிக்கு போயிடும். சரிதானே, 2 சதுரம் உச்சிக்கு போயிடும். ஒவ்வொரு விளிம்புலையும் 2 சதுரம் உச்சிக்கு போகுது. எப்படி
இதை பாருங்க, இது இவ்வளோத்தையும் எடுங்க. இதை எடுத்தீங்கடா இந்த ஒரு சதுரம் போயிடுது, இந்த ஒரு சதுரம் போயிடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, இந்த 2 சதுரம். எனவே 4 அகலம் கொண்ட ஒரு சதுரமுகி தரப்பட்டால் அதுல இருந்து 2 கழிச்சா 2 பேலன்ஸ் வரும். அதை நம்ம எடுப்போம் எப்படி, 2 பேலன்ஸ் இருந்தா அந்த 2 12ஆல பெருக்கினோம் என்றால், ஏன் எங்களுக்கு 12 விளிம்பு இருக்கணும், நம்ம ஏற்கனவே இங்க குறிச்சு வச்சுக்கிறோம். 12 விளிம்பு என்றால் இதற்கு வரக்கூடிய விட 2 பக்கங்கள் சரிதானே, 2 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை 24. 2 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை 24. எப்படி கண்டுபிடிச்ச, நான் விளிம்பு 12 என்று கண்டுபிடிச்சுக்கிறேன். அந்த விளிம்பு மட்டும்தான் 2 பக்கங்கள் எங்களுக்கு நிறம் தீட்டப்பட்டதாக வரும். எப்படி பாருங்க, இந்த ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம், இது மட்டும்தான் 2 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்டதாக வருது. எனவே அப்படி 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டு வாரத விளிம்பு மட்டும் வருதுன்றதுனால நான் அதை அதனுடைய உச்சிகளை கழிச்சிட்டு, உச்சிக்கு 2 போகுதுன்றதுனால 2 கழிச்சு விட்டு நான் விளிம்பை பெருக்கி என்ன செஞ்சுக்கிறேன், அதுக்குரிய விடைய கண்டிருக்கிறேன். எனவே 2 பக்கங்கள் நிறம் தீட்டப்பட்டவைகள் எங்களுக்கு 24 வருது என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ரைட். இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஒரு பக்கம் மட்டும் நிறம் தீட்டப்பட்டது. இதுல பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது மட்டும் ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியுது. எனவே அதுதான் முகம். அப்ப எங்களுக்கு முகத்தில் தான் ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்களை நம்ம அடையாளம் காணலாம். 6 முகம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல, அதாவது 4க்கு 4 என்று வரக்கூடிய சதுரத்துல, நீளம் 4 அகலம் 4 என்று வரக்கூடிய ஒரு சதுரத்துல 4 பக்கம் வருது. எப்படி வருதுண்டா, இதை நம்ம ஒரு அடையாளம் காணலாம். இப்போ எங்களுக்கு 4க்கு 4 தந்ததுனால, படம் இருக்கிறதுனால 4 சதுரம் தான் ஒரு பக்கம் இருக்கின்ற விளங்குது. அப்ப 4 சதுரம் ஒரு பக்கம் இருக்கின்றா 6 முகமைக்கு மொத்தம் இதுல 24 ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்கள் இருக்கு. நம்ம லேசா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எங்களுக்கு கேள்வி தாராங்க, 6க்கு 4 6 நீளம் 4 அகலம் கொண்ட ஒரு சதுரத்துல சரிதானே இருக்கக்கூடிய ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை கேட்ட எப்படி கொடுக்குறது, நம்மகிட்ட படமும் இல்லை. அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்டா, எத்தனை தந்தாலும் அதுல இருந்து 2 கழிச்சிட்டு வார விடையை நாங்க பெருக்கும். இப்ப 4 தந்தா 4க்கு 4 தந்தா 2 கழிச்சோம்டா 2 வரும், 2லயும். அப்ப 2 4. அப்ப எங்களுக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 முகம் ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டிருக்குது. ஏன், அது 4க்கு 4 சதுரம்ன்றதுனால. இதே 6க்கு 6 சதுரம்ண்டா என்ன வரும், 2 கழிச்சா 4க்கு 4 வரும். அப்ப 4 தர 4 நன்னாங்க 16. அப்ப ஒரு முகத்துல எங்களுக்கு 16 வந்தா 16 தர 6 எங்களுக்கு மொத்தம் 6 முகம் இருக்கும். 16 தர 6 எத்தனை வரும், 64 வரும். 16 தர 6 எங்களுக்கு 64 வரும். எனவே 6க்கு 6 சதுரங்களை கொண்டதாக இருந்தால், 6க்கு 6 சதுரத்தை கொண்டதாக இருந்தால் அதுல 16 சரிதானே, 16 ஒரு பக்கம். அதே நேரம் எல்லா பக்கமும் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுரங்களுடைய எண்ணிக்கை 64 இருக்கும். இப்ப 6க்கு 4க்கு எத்தனை இருக்கும், இதுல 2 கழிஞ்சா வரப்போற எத்தனை, 4 தர 2 4 2 8. அப்ப 8 ஒரு பக்கம் 8 சதுரங்கள் இருக்கு, ஒரு பக்கம் முகம் நிறம் தீட்டப்பட்டது இருக்கின்றா. மொத்தம் எங்கள்கிட்ட 6 முகம் இருக்கு. அப்ப 5 6 30 6 6 36 7 6 42 8 6 48 சதுரங்கள் என்ன செய்யும், இதுல ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டதாக வரும். 48 சதுரங்கள் ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டதாக வரும். இப்ப நான் இதை உங்களுக்கு குழப்பல, இதை ஈஸியா சொல்றேன். என்னண்டா, எங்களுக்கு எத்தனை சதுரங்கள் தந்தாலும் அதாவது படம் தராம சில வேளை எங்களுக்கு எண்ணிக்கையில தந்தா 6க்கு 4 இல்ல 6க்கு 6 தந்தா எங்களுக்கு ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது என்று கேட்டா அதுல இருந்து 6க்கு 4 6ல இருந்து 2 கழிச்சு 4ல இருந்து 2 கழிச்சு அது ரெண்டையும் பெருக்கி வாரத்தை 6ஆல பெருக்கினால்
எங்களுக்கு மொத்த சதுரங்கள் ஒவ்வொரு பக்கம் நிறந்தீட்டப்பட்ட சதுரங்களோட எண்ணிக்கை வந்துடும். இப்போ 4க்கு 4 சதுரத்தில் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டது கேட்டால் இதுலேருந்து 2 கழிப்போம். நாங்கள் 2 கழிச்சா இது 2 4 வரும். அப்போ எனவே ஒரு பக்கம் எங்களுக்கு 4 வந்தால் 6 பக்கத்துக்கும் 6 4 24 சதுரங்கள் என்ன செய்யும், ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டு இருக்கும். அப்போ இதே மாதிரி ஏனையவற்றை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வரும். அப்போ எங்களுக்கு தரப்படக்கூடிய கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். அப்போ இது சம்மந்தப்பட்ட கேள்வி வர நேரம் நாங்கள் அதை ஈஸியாக பார்க்கலாம். இப்போ பார்ப்போம், நாம் 6 பக்கம் நிறந்தீட்டப்பட்ட சதுரம் உண்மையிலேயே 6 பக்கம் நிறந்தீட்டப்பட்டதில்லை, 6க்கு 6 உள்ள சதுரம் நாம் பார்த்த கணக்குக்கு படி சரியாக வந்திக்கா. இப்போ பாருங்கள், இதில் நான் எல்லாம் 6 உள்ளது. 1 2 3 4 5 6. அதே நேரம் 5 4 3 2 1 6க்கு 6 சதுரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இதில் மொத்தம் இதில் வந்து கிட்டத்தட்ட 24 பக்கம் சரிதானே. சாரி, இதில் நான் சொன்னேன், இதில் நாங்கள் 6க்கு 6ன்னு சொன்னால் சரிதானே. 6க்கு 6ன்னு சொன்னால் ஒரு பக்கம் 16 வரக்கூடியதாக இருக்குமென்னு சொன்ன. 16 பொட்டி இருக்காண்டு பாருங்கள், இதில் 16 பொட்டி இதில் இருக்காண்டு பாருங்கள். 6க்கு 6 வரதில் 4 8 12 16. அப்போ இந்த 16ஐயும் நான் 6ஆல் பெருக்கினா எங்களுக்கு எத்தனை வரும்? 16 6ஆல் பெருக்கினா 6 6 36க்கு 6 போட்டு 3 மிச்சம், 1 6 6 6 3 9 சரிதானே. எனவே 96 6க்கு 6 வரக்கூடியது 96 சதுரங்கள் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டதாக வரும். இதுதான் இதுக்குரிய ஆன்சராக வரும். ஓகே ரைட். அப்போ நாங்கள் இதை எப்படி கணக்கு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் இதில் 6க்கு 6ன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், 6 தர 6 ரெண்டா இது என்ன செய்ய போகிறோம், 2 கழிப்போம். கழிச்சா எத்தனை வரும், 4 வரும். அப்போ நன்னாங்கு 16. அப்போ 16 வரும்போது 16 நம்ம எத்தனையால் பெருக்கணும், 6ஆல் பெருக்கணும். என்னத்துக்கு, ஒரு பக்கத்துக்குரிய ஒரு பக்கம் மட்டும் நிறந்தீட்டப்பட்டதை காண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், 16 6ஆல் பெருக்கினமாக இருந்தால் எத்தனை வரும், 6 60 6 36 96 சதுரங்கள் எங்களுக்கு இதில் ஒரு பக்கம் மட்டும் நிறந்தீட்டப்பட்டதாக வரும். இப்படி என்ன செய்யலாம், எங்களுக்கு எத்தனை சதுரங்கள் தந்தாலும் எத்தனை உருவங்கள் தந்தாலும் எங்களுக்கு இதே மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் நிறந்துட்டுனதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கினா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இதை குழப்பி விட்டுட்டேன் விளங்கலைன்றா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் அடுத்த வீடியோவில் இதில் வரக்கூடிய அட்வான்ஸான கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி. தேங்க்யூ.